ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க சின்சான் அவர் டைனோசர் டைரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் காமெடி படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு டைனோசர் தீம் பார்க் காட்டுறான். அங்க இருந்து ஒரு குட்டி டைனோசரை மட்டும் வில்லன் தூக்கிட்டு போயிடுறான். அது அப்படி இப்படின்ட்டு போராடி நம்ம சின்சான் ஃபேமிலிக்குள்ள வந்து சேரு. அவங்களும் முதல்ல பயந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப கியூட்டா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதை ஒரு கட்டத்துல அந்த வில்லன் அந்த டைனோசரை தேடி வரான். அதே மாதிரி அந்த டைனோசர் ஊர் மக்களுக்கு என்ன பிரச்சனைலாம் வருது, அதுல இருந்து நம்ம சின்சான் ஃபேமிலி எப்படி காப்பாத்துறாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா சின்சானை காமிச்சிருக்க விதமா இருக்கட்டும், ஒவ்வொரு கேரக்டரையும் ரொம்ப சூப்பரா அனிமேட்லி கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி டெக்னிக்கலி பயங்கர சவுண்டா இருக்கு. விஎஃப்எக்ஸ், சிஜி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே ரொம்ப சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டரையுமே பண்ற காமெடி போர்ஷன்ஸ்ல அல்டிமேட்டா இருக்கு. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா சின்சானை பெருசா யூஸ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதையும் இன்னும் கொஞ்சம் காமெடி பண்ண வச்சிருந்தா நல்லாவே இருந்திருக்கும். மற்ற கேரக்டர்லாம் அல்டிமேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்த படத்தை பார்க்கும்போது சின்சான் தான் ஹீரோவா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணதான் செய்யுது. மற்றபடி ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. சுவாரஸ்யமா இருக்கு படம். கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு படமா தான் இருக்கு. சின்சான் ஃபேன்ஸா நீங்க கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்களா, கண்டிப்பா காட்டுங்க. எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.